வெல்கம் டு பாலாஜி டிஎம்கேசி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாகிரஃபியில் யூனிவர்ஸ் அண்டு சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், த ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் கால்ட் அஸ். நம்ம யூனிவர்ஸை பற்றி படிக்கிற ஸ்டடி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்மாலஜி. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் லைட் இயர்? லைட் இயர்னா என்ன? த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அ லைட் இன் 1 year அட் எ வெலாசிட்டி ஆஃப் 3 lakh km/s. அப்படின்னா என்னென்னா, லைட்டு ஆனது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுமோ த வெலாசிட்டி ஆஃப் 3 lakh km/s. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், லைட் இயர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின், ஹவு மெனி எர்த் கேன் ஃபிட் இன் டு த சன்? எத்தனை எர்த்து வந்து நம்ம சன்னில் வந்து ஃபிட் பண்ணலாம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன் எர்த். 1.3 மில்லியன் எர்த்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சன்னில் ஃபிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் இன்னர் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 பிளானட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். இந்த ஃபஸ்ட்டு 4 பிளானட்டை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இன்னர் பிளானட்ஸ் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் அவுட்டர் பிளானட்ஸ் ஆர் ஜோவியன் பிளானட்ஸ் ஆர் கேஷியஸ் பிளானட்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 4 தவிர மீதி லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா அவுட்டர் பிளானட் சொல்லலாம், இல்லை ஜோவியன் பிளானட் சொல்லலாம், ஆர் கேஷியஸ் பிளானட் சொல்லலாம். என்னென்ன பிளானட் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், சேட்ரான், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், which is hottest planet in solar system? சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிளானெட்டில் எது ஹாட்டஸ்ட் பிளானட்? ஆன்சர் வீனஸ். நெக்ஸ்ட் கொஷின், எர்த் இஸ் கால்ட் அஸ். நம்ம எர்த் என்ன பிளானட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வாட்டரி பிளானட் ஆர் ப்ளூ பிளானட் அப்படின்னு நம்ம எர்த் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின், ஹவு many percentage ஆஃப் எர்த் இஸ் கவர்டு பை வாட்டர்? நம்ம பூமியில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து வாட்டர் கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 3/4 ஆஃப் எர்த் வந்து கவர்டு பை வாட்டர். அதனால் நம்ம என்ன இதெல்லாம் சொல்லலாம், பெனிசுலான்னு சொல்லலாம். பெனிசுலார்னா 3/4 ஆஃப் எர்த் இஸ் கவர்டு பை வாட்டர். நெக்ஸ்ட் கொஷின், டயாமீட்டர் ஆஃப் எர்த். டயாமீட்டர் ஆஃப் எர்த் ஆன்சர் பார்த்தீங்கன்னா போலார் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 12,716 கிலோமீட்டர். அதுவே ஈக்குவட்டோரியல் டயாமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 12,756 கிலோமீட்டர். இப்போ எப்பயுமே ஈக்குவட்டோரியல் டயாமீட்டர் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த். சன்னுக்கும் எர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 150 மில்லியன் கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஷின், விச் இஸ் ரெட் பிளானட்? ரெட் பிளானட் நம்ம எந்த பிளானட் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் மார்ஸ். ஏன் நம்ம மார்ஸை வந்து ரெட் பிளானட் சொல்கிறோன்னா அங்கே அயன் ஆக்சைடு இருக்கும், அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ரெட் பிளானட் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின், விச் இஸ் லார்ஜஸ்ட் பிளானட்? நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே எது லார்ஜஸ்ட் பிளானட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஜூபிட்டர். அதை வந்து நம்ம ஜூபிட்டரை வந்து நம்ம வேறு என்ன சொல்லலாம், கேஸ் ஜெயிண்ட் பிளானட் சொல்லலாம். கேஸ் ஜெயிண்ட் பிளானட். கேஸ் ஃபஸ்ட்டு 4 தவிர மீதி 4 வந்து நம்ம கேஷியஸ் பிளானட் சொல்லுவோம். அதில் கேஸ்லேயே பெரிய பிளானட் தான் கேஸ் ஜெயிண்ட் பிளானட் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின், இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா கிங் ஆஃப் ரோமன் காடுன்னு சொல்லலாம். விச் பிளானட் ஹேஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்? எந்த பிளானட்டில் நேச்சுரல் சேட்டலைட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஜூபிட்டர். எத்தனை நேச்சுரல் சேட்டலைட்னா 67 நேச்சுரல் சேட்டலைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் ரிங்டு பிளானட்? ரிங்டு பிளானட் நம்ம எந்த பிளானட் சொல்கிறோன்னா ஆன்சர் சேட்ரான். சேட்ரான் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிங்டு பிளானட் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் சம்மர் சால்ட்டிங் பிளானட்? சம்மர் சால்ட்டிங் பிளானட் எந்த பிளானட் சொல்கிறோன்னா ஆன்சர் யுரேனஸ். யுரேனஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சம்மர் சால்ட்டிங் பிளானட் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த யுரேனஸ் எப்போ டிஸ்கவர் பண்ணாங்கன்னா 1781. யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா வில்லியம் ஹெர்ஷல்
என்றவர் தான் இந்த யுரேனஸ் என்ற பிளானட்டை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் கோல்டஸ்ட் பிளானட்? நம்ம சோலார் சிஸ்டத்தில் எது கோல்டஸ்ட் பிளானட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நெப்டியூன் தான் நம்ம சோலார் கோல்டஸ்ட் பிளானட் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின், டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன். எர்த்துக்கும் மூணுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,84,400 கிலோமீட்டர். 3,84,400 கிலோமீட்டர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மூன் அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து 3ல் ஆரம்பிக்குது. அப்போ 3,84,400 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஷின், த சைஸ் ஆஃப் மூன் கம்பேர்ட் டு எர்த். எர்த்துக்கும் மூணுக்கும் சைஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூன் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தோட கால் பங்கு தான் இருக்கும். தட் இஸ் 1/4 ஆஃப் த எர்த். நெக்ஸ்ட், ஃபஸ்ட் சேட்டலைட் டு மூன் பை இந்தியா. மூணுக்கு அமிச்ச ஃபஸ்ட்டு சேட்டலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சந்திராயன்-1. எப்போ அமிச்சான்னு பார்த்தீங்கன்னா 2008. அஸ்ட்ரியாய்டு பெல்ட். அஸ்ட்ரியாய்டு பெல்ட் வந்து எதுக்கு நடுவில் இருக்குன்னா எந்தெந்த பிளானட்டுக்கு நடுவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் இந்த 2 பிளானட்டுக்கு நடுவில் தான் நம்ம என்ன இருக்குன்னா அஸ்ட்ரியாய்டு பெல்ட்டுன்னு இருக்கும். ஆஸ்ட்ரியாய்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்டஸ்ட். ஆஸ்ட்ரியாய்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா பிளானட்டாய்ட்ஸ் ஆர் மைனர் பிளானட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். பிளானட்டாய்ட்ஸ் ஆர் மைனர் பிளானட்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட், விச் இஸ் ஃபேமஸ் காமெட் கம் க்ளோஸ் டு த எர்த். ஃபேமஸ் காமெட் கம் க்ளோஸ் டு த எர்த் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேலி காமெட். இது எப்போ வரும்னா ஒன்ஸ் இன் 76 இயர்ஸ், 76 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம எர்த்து கிட்ட வந்துட்டு போகிற காமெட் பேர் பார்த்தீங்கன்னா ஹேலி காமெட். இது எப்போ லாஸ்ட்டாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1986 வந்திருக்கு. நெக்ஸ்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 2061. காமெட் பேர் பார்த்தீங்கன்னா ஹேலி காமெட். நெக்ஸ்ட் கொஷின், ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் எர்த். எவ்வளோ எர்த்தானது எவ்வளோ இன்க்ளினேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 23.5 டிகிரி. வெலாசிட்டி ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எர்த். எர்த் வந்து எவ்வளோ வெலாசிட்டி ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஈக்குவட்டோரில் பார்த்தீங்கன்னா 1670 கிலோமீட்டர் பர் ஹவர். அதே பார்த்தீங்கன்னா நார்த் அண்டு சவுத் லேட்டிடியூடில் பார்த்தீங்கன்னா அதில் பாதி எப்படி 842 கிலோமீட்டர் பர் ஹவர். அதே போல்ஸில் பார்த்தீங்கன்னா 0 கிலோமீட்டர் பர் ஹவர். யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈக்குவேட்டரில் பார்த்தீங்கன்னா 1670, நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூடில் பார்த்தீங்கன்னா 842, போல்ஸில் பார்த்தீங்கன்னா 0 கிலோமீட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் மிட் நைட் சன்? மிட் நைட் சன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஆஃப் ஆர்டிகல் சர்க்கிள்லையும் அண்ட் சவுத் ஆஃப் அண்டார்டிகல் சர்க்கிள்லையும் மூணானது 24 ஹவர்ஸும் இருக்கும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா மிட் நைட் சன். நார்த் ஆஃப் ஆர்டிகல் சர்க்கிள்லையும் சவுத் ஆஃப் அண்டார்டிகல் சர்க்கிள்லையும் சன்னானது 24 ஹவர்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம மிட் நைட் சன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், டெர்மினேட்டர் லைன். டெர்மினேட்டர் லைன் என்னன்னா நம்ம எர்த்தை ஒரு லைனானது ஆஃப் செக்மெண்ட் வந்து லைட்டாகவும் பாதி செக்மெண்ட் வந்து டார்க்காகவும் ஸ்ப்ளிட் ஆகும். அந்த லைன் பேர் தான் நம்ம என்ன சொல்லணும்னா டெர்மினேட்டர் லைன். தி எர்த் ஸ்ப்ளிட் இன்டு லைட்டட் ஆஃப் அண்ட் டார்க்கர் ஆஃப், அதுதான் வந்து டெர்மினேட்டர் லைன். நெக்ஸ்ட் கொஷின், டைம் ஃபார் மூன் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த எர்த். மூன் வந்து எர்த்தை சுற்றுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 27 days and 8 hours. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் ஈக்குனாக்ஸ்? ஈக்குனாக்ஸ்னால் என்னென்னா டேவும் நைட்டு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து ஈக்குனாக்ஸ் சொல்கிறாங்க. அது என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 21 மார்ச்சோ அடுத்து 23 செப்டம்பரும் பார்த்தீங்கன்னா இந்த 2 டே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டே அண்ட் ஈக்குவல் நைட் ரெண்டுமே சரிசமமாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஈக்குனாக்ஸ். நெக்ஸ்ட், சம்மர் சால்டாய்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 21 ஜூன். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டே இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். அதுதான் வந்து சம்மர் சால்டாய்ஸ்னு சொல்கிறாங்க. அது என்னைக்கு பார்த்தீங்கன்னா 21 ஜூன். நெக்ஸ்ட் கொஷின், வின்டர் சால்டாய்ஸ். இது என்னைக்கு பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர். அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டே இன் நார்த்தன் ஹெமிஸ்பியர். முன்ன பார்த்தது ஷார்ட்டஸ்ட் டே இன் சதர்ன் ஹெமிஸ்பியர், இப்போ பார்க்குறது ஷார்ட்டஸ்ட் டே இன் நார்த்தன் ஹெமிஸ்பியர். நெக்ஸ்ட் கொஷின், லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். இந்த 3 வார்த்தையும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்துருப்பாங்கன்னா டிரைவ்டு ஃப்ரம் க்ரீக் வேர்டு.
சரிங்களா. லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் 3 வேர்டுமே க்ரீக் வேர்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. எந்த வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா லித்தோனா என்னன்னா ராக். அதே வந்து ஹைட்ரோஸ்பியர் வந்து எதுலேருந்து டெரைவ் பண்ணிங்கன்னா ஹைட்ரோ அப்படின்னா என்னன்னா வாட்டர் பாடிஸ். அதே அட்மாஸ்பியர்னா அட்மோ, இது என்னன்னா என்வலப்டு பை ஏர், ஒரு சர்ஃபேஸ் வந்து என்வலப்டு பை ஏர். சரிங்களா. இதுதான் அந்த 3 வேர்டு எங்கேருந்து எடுத்துப்பாங்க, க்ரீக் வேர்ட்லேருந்து எடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின். டே அண்ட் நைட் இஸ் காஸ்டு பை. டே நைட்டு எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆஃப் த எர்த். டே நைட்டு எதனால் நடக்குன்னா ரொட்டேஷன் ஆஃப் த எர்த். இதனால தான் நமக்கு டே அண்டு நைட் நடக்குது. சீசனல் சேஞ்ச் இஸ் காஸ்டு பை. சீசனல் சேஞ்ச் எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் ஆஃப் எர்த். ரொட்டேஷன் ஆஃப் எர்த்தனால எது நடக்குன்னா டே நைட். ரெவல்யூஷன் ஆஃப் எர்த்தனால எது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீசனல் சேஞ்ச். நெக்ஸ்ட் கொஷின். மேஜர் கேஸஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மேஜர் கேஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, ரிமைனிங் இருக்கக்கூடிய 1% என்னென்னு பார்த்தீங்கன்னா அதர் கேஸஸ். சரிங்களா. அப்போ அட்மாஸ்பியர்னு எடுத்தால் மேஜராக 2 கேஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து எவ்வளோனா 78%, செகண்ட் வந்து ஆக்சிஜன் 21%, லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1% வந்து ரிமைனிங் கேஸஸ். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எத்தனை கொஷின் புதுசாக தெரிஞ்சிட்டுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.